எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன முக்கியமான நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சன்ஃபார்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 12.5 பில்லியனுக்கு ஆர்கானியான் அப்படிங்கிற ஒரு ஓவர்சீஸ் கம்பெனி வந்து வாங்க போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய டீல். இவங்க வந்து வேர்ல்டில் செகண்ட் லார்ஜஸ்ட் ஓவர்சீஸ் அக்விஷனாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12.5 பில்லியன், இல்லை ஈக்விட்டி மட்டும் 4.5 பில்லியனுக்கு வாங்குறாங்க. டெப்டில் வந்து 8 பில்லியனுக்கு வந்து வாங்குறாங்க. மிகப்பெரிய பிக்கஸ்ட் டீல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹெச்எஃப்சி பேங்க் ஹெச்எஃப்சி மெர்ஜர், இது 40 பில்லியன் நடந்துச்சு. வோடோஃபோன் ஐடியா 23 பில்லியன், வால்மார்ட் ஃப்ளிப்கார்ட் 16 பில்லியன், டாடா ஸ்டீலில் இருக்கிற கோரஸ் வந்து 15 பில்லியன். அதுக்கப்புறம் இதுதாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா ஆர்கானா வந்து 12.5 பில்லியன். ஸோ அவ்வளோ வந்து பண்ணுறாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய டீல் நடக்குது. ஸோ அந்த ஆர்கனான் அண்ட் கோ அப்படின்னா என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 2021 மார்க்கெட்டில் இருக்குது. இவங்களோட மெயின் அஜெண்டா வந்து உமன்ஸ் ஹெல்த் அண்ட் பயோசிமிலர் வந்து பண்ணுற பிராண்டுங்க இது. உமன்ஸ் ஹெல்த்துக்கு வந்து இந்த கான்ட்ரசெப்டிவ், ஃபெர்டிலிட்டிஸ், அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்ப ப்ராடக்ட் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6 பில்லியன் பெர் இயருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதோட டெப்ட் பார்த்தீங்கன்னா 8.5 பில்லியனுக்கு டெப்ட் இருக்குது இந்த கம்பெனியில். ரெவன்யூ 6 பில்லியன் தான், கடன் மட்டுமே 8.5 பில்லியனுக்கு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இதை விற்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. சன்ஃபார்மா வந்து இதை வந்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ சன்ஃபார்மா வாங்குறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த உமன் ஹெல்த்தில் வந்து பெருசாக எந்த ப்ராடக்ட்டுமே இல்லை. ஸோ இதை வாங்குறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் நம்ம வந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, யூஎஸில் கால் ஊன்றிடலாம் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. ஸோ குளோபலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 பில்லியன் வருங்கிறாங்க. ஸோ க்ரோத் வந்து 20% இயர் ஆன் இயர் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதனால் அவங்க வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. 60+ கண்ட்ரியில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வேறு அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இது சக்ஸஸிவ் பிளான் பார்த்தீங்கன்னா, திலீப் சங்கவி அப்படிங்கிறவங்க வந்து இதுக்கு வந்து அசைன் பண்ணி அவங்க யூஎஸ்லேயே போய் இருந்து எல்லாமே பண்ண சொல்லலாம்னு ட்ரை பண்ணிருக்காங்க போல இருக்கு. பட் இதோட ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 8.5 பில்லியனுக்கு டெப்ட் இருக்குது. பெரிய ரிஸ்க்குங்க. காம்ப்ளெக்சிட்டியும் வேறு இருக்குது. ஏன்னா யூஎஸில் வேறு, இந்தியாவில் வேறு, அங்கே இருக்க மேனேஜ்மெண்ட் இங்கே இருக்க மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி அவங்க எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு போவாங்கன்னு தெரியல. பயோசிமிலருக்கு வந்து ரொம்ப காம்படிஷன் இருக்குது. ஃபைஃபர் இருக்குது, பயோகான் இருக்குது, அப்புறம் நிறைய கம்பெனி இருக்குது. அவங்கள எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரில. அண்ட் யூஎஸ் மார்க்கெட் வந்து அன்சர்டனிட்டியாக இருக்குது. அவங்க வந்து டேரிஃப் போடுறாங்க, எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிஸ்க்காக தாங்க இருக்கும். ஸோ சன்ஃபார்மா வந்து ஒரு மிகப்பெரிய பெட் எடுக்கிறாங்க. ஏன்னா 8.5 பில்லியன் டெப்ட் இருக்க ஒரு கம்பெனி 6.5 வேல்யூவேஷன் இருக்க ஒரு கம்பெனியை வாங்குறாங்க. வாங்கி அவங்க இது ஒரு அக்ரெசிவான மூவ் ஃப்ரம் சன்ஃபார்மா. இது மூலமாக அவங்க என்ன மாதிரி அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். இவங்களோட க்ரோத் வந்து 50% இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால தான் ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் ஈக்விட்டி இஷ்யூ, அதாவது இந்த ரெண்டாவது ஃபைனான்சியல் 2026 வந்து 1307 இது வரைக்கும் நடந்திருக்குங்க. இது வந்து ரெக்கார்ட் ஹை அப்படிங்கிறாங்க. 2025 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 986 நடந்துச்சு. இப்போ 1307 நடந்திருக்கு. 25 இயர் ஹையில் வந்து நடந்துட்டு இருக்கு. ஏன் இதெல்லாம் நடக்குது? ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ ஷேர் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து டைரெக்டாக அவங்களோட ஷேரை வந்து ஸ்பெசிஃபிக் இன்வெஸ்டருக்கு வந்து விற்பாங்க. ரீட்டைலுக்குலாம் வராது. ப்ரொமோட்டருக்கு போகும், இல்லை நான் ப்ரொமோட்டர் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டருக்கு போகும், இல்லைனா ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபர்முக்கு போகும். ஏன் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, இது வந்து வித்தின் வீக்கெண்ட் இதை பண்ண முடியும், ஈஸியாக பணம் வந்துடும். ஸோ டார்கெட் இன்வெஸ்டர்ஸ், நம்ம வந்து ஒரு பேங்க் வேணால் பேங்க்கிட்ட பேசி நம்ம ஷேரை வந்து விற்றுக்கலாம். ஸோ இந்தியாவில் இது வந்து ஒரு இந்த மாதிரி என்னென்ன கம்பெனி பண்ணியிருக்காங்க, வோடஃபோன் ஐடியா பண்ணியிருக்காங்க 36,950 கோடி, பயோகான் 6,950 கோடி, ஐடிஎஸ் ஃபர்ஸ்ட் பேங்க் 7,500 கோடிக்கு ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இதனால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இப்போ ஐபிஓ வந்து பெருசாக இல்லைனா இன்னொரு கம்பெனி கூட ஐபிஓ போட்டு பணம் வாங்குவாங்க. அதில் பெருசாக இன்வெஸ்டருக்கு வந்து இப்போ பிலீஃப் இல்லை அப்படின்னால என்பிஎஃப்சி பேங்க் வந்து இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதனால் அவங்க இந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணி இதில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் ஹையில் போயிட்டு இருக்கு. அதுதாங்க ஒரு நியூஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக வந்து நிவா புப்பா அவங்க வந்து ஒரு சர்வே நடத்தி சர்வே ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 50% ஆஃப் பீப்புள் 24 to 34 ஏஜில் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் டிஸ்கன்டினியூ பண்ணிடுறாங்க. யாருமே யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. டாப் ரீசன் ஃபஸ்ட்டு வந்து ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறனால அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது நல்லதுக்கு இல்லை. நம்ம வந்து இன்சூரன்ஸை வாங்கி வச்சு அதை வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. பட் ஆவரேஜ் கிளைம் பார்த்தீங்கன்னா 1.8 லேக் இருக்குங்க. ஸோ இவங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறாங்க. யங் ஏஜ் இந்த 24 to 34 என்னென்ன இதுக்கெலாம் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெங்குக்கு பண்ணுறாங்க, வைரல் கம்பலேஷன் பண்ணுறாங்க, அப்பண்டிஸ் அப்புறம் கிட்னி ஸ்டோனுக்கு பண்ணுறாங்க, ரோடு ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க,
இன்டராக்டிவ் கேர் யூனிட் அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் இதுக்காக மேக்ஸிமம் அவங்க வந்து பண்ணுறாங்க, கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன, ஒரு 3 சொல்யூஷன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் ப்ளஸ் சூப்பர் டாப் அப் காம்பினேஷனில் இஷ்யூ பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய பிராண்ட் அப்படி தான் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அது அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்காங்க. அப்புறம் பை இயர்லி நோ லோடிங் அண்ட் நோ வெயிட்டிங் பீரியட். ஸோ நீங்கள் சீக்கிரம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடிங்கும் வெயிட்டிங் பீரியடும் கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வரலாங்க. அப்புறம் நோ கிளைம் போனஸ், அதுவும் நிறைய இடத்துல இருக்குது. இந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் வந்து கொடுத்து பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு ஆர்டிகல் படித்தேன், அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஓவர்சீஸ் டைவர்சிஃபிகேஷன் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஈரான் வார ரூபி டிப்ரிசியேஷனால நிஃப்டி வந்து ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. ஆனால் இதே இது நீங்கள் யூஎஸ்ல எடுத்துக்கிட்டா பயங்கரமாக டெவலப் ஆகுது. இது இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சுங்க இந்த ஆர்டிகல். இது என்ன சொல்கிறாங்கன்னா, நிஃப்டி 50 வந்து இது வரைக்கும் 2026 வந்து -8.54 இருக்குது ரூபி டைமில். எஸ்என்பி +4 இருக்குது. அதுக்கப்புறம் கோல்டு வந்து +8 இருக்குது. இது வந்து டாலர் டைமில் சொல்கிறாங்க. ஸோ ருபி டிப்ரிசியேஷன் -4. நீங்கள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ S&P 500 +4 இருக்குது, ப்ளஸ் ருபி டிப்ரிசியேஷன் பார்த்தீங்கன்னா 9.28% நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்குதுங்க. கோல்டில் +8% ப்ளஸ் 4.6 கிடைக்குன்னா 13 டாலர் டைம் வந்து ருபி டைமில் நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்குதுங்க. ஸோ 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி 100 வந்து 10.53, S&P 500 11.34, கோல்டு வந்து 21%. ஸோ இதில் ருபி டிப்ரிசியேஷன் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு S&P 500 16% கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைவர்சிஃபை பண்ண நிறைய வழி இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஈக்விட்டி ஃபண்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு இல்லை ஈக்விட்டி ஃபண்ட் நிறைய இருக்குது. இல்லைன்னா கிஃப்ட் சிட்டி வழியாக போகலாம். ரீசனாக கிஃப்ட் சிட்டி இது கூட பார்த்தோம். கிஃப்ட் சிட்டி வழியாக கூட நீங்கள் பண்ணலாம். தேர்ட் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்களே இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த இன்ட் மணி இந்த மாதிரி ஆப் மூலமாக போய் அப் டு $2,500 பெர் இயர் இந்த வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸிமம் 10 to 25% வந்து நீங்கள் ஓவர்சீஸில் பண்ணால் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமா தாங்க இருக்குது. ஸோ நம்ம இதை பற்றி யோசிக்கலாம். இது வரைக்கும் யாரும் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5% 10% ஓவர்சீஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிக்கலாம். உங்களுக்கு இது பற்றி டீட்டெயில் வேணால் சொல்லுங்கள், நான் டீட்டெயிலாக போகிறேன் ஓவர்சீஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நியூஸ்னா எலக்ட்ரிக் குக்கிங். இந்தியாவில் வந்து எல்ஜிபிக்கு அல்டர்னேட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம். நம்ம ஸ்விஃப்ட்னு ஒரு கம்பெனி கூட பார்த்தோம் இல்லையா. அவங்க வந்து சோலார் மூலமாக குக் பண்ணுற ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்கன்னு பேசிகிட்டு இருந்தோம். இந்த நியூஸும் கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தாங்க இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எல்பிஜி சிலிண்டர்னால பிளாக் மார்க்கெட்டில் வந்து 3 to 5% வந்து வித்துட்ருக்கு இந்த வாரனால அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி மெனி ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மைக்ரேண்ட் ஒர்க்குன்னு ரொம்ப இஷ்யூவாக இருக்குது. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இது எப்படியா குறைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எல்பிஜி வந்து நம்ம வந்து 60% இம்போர்ட் பண்ணுறோம். அதில் 90% த்ரூ அந்த ஈரான் அந்த ஹார்மஸ் அந்த வழியாக தான் நம்ம வந்து பண்ணுறோமா. அதனால் வாரனா ரொம்ப பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆல்ரெடி ஒரு 3 ஸ்கீம் வச்சுருக்கேன். நம்ம ஸ்கீம் பேர்லாம் வாயில் வரல. ஸோ அது மூலமாக சப்சிடி கொடுக்குறாங்க இந்த சோலார் பேனலுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிவிட்டு இது மூலமாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ பீக் பவர் டிமாண்ட் வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜியோ மார்ட் வந்து குயிக் காமர்ஸ் இருக்குல்ல, குயிக் டெலிவரி. அதில் வந்து அவங்க 10 மினிட்ஸ் நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் 2 hours பண்ண போகிறோம் அப்படின்ட்டு புதுசாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 10 மினிட்ஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க. பிளிங்கிட் இருக்காங்க, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் இருக்குது, அண்ட் ஜியோங்க பிக் பாஸ்கெட் இருக்குது. ஸோ இதில் போய் போட்டி போட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 இயர்ஸில் டூ ஹவர்ஸில் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெடி அண்ட் க்ரோத்தாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஜியோ மார்ட்டுக்கு அவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, அவங்களுக்கு வந்து டார்க் ஸ்டோர் ரூம் தேவையில்லை. அவங்க ஜியோவோட ஸ்டோரே ஃபிசிக்கல் ஸ்டோரே நிறைய இருக்கு இல்லையா, அதுலேருந்து கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் தாங்க. ஜியோ ஸ்டோரே நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் ஃபிசிக்கலாக அவங்ககிட்ட போய் வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இது எந்த அளவில் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கு அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ பிளிங்கிட் வந்து ஒரு நாளைக்கு 8.1 மில்லியன் டேக்கு வந்து எட்டர்னல் அவங்க வந்து பண்ணுறாங்கங்க. ஸ்விக்கி வந்து 3.5 மில்லியன் பெர் டே, ஜியோ மார்ட் 2 மில்லியன் பெர் டே. க்ரோத்தாக ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அவங்களோட அச்சீவ்மெண்ட் எப்படி இருக்குது. அதே மாதிரி டார்க் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா பிளிங்கிட் வந்து 2027 வச்சுருக்காங்க, இன்ஸ்டாமார்ட் 1136 வச்சுருக்காங்க, ஜியோ மார்ட் அவங்களோட ஃபுல் ஃபிசிக்கல் ஸ்டோரை நம்பி தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலான் மஸ்க் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ் மணி அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு ஆப் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. சூப்பர் ஆப் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, 3% ஹேஷ்பேக் வரும், அதுக்கப்புறம் 6% இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் சேவிங்கில் வரும், சேவ் பண்ணுறது. அப்புறம் வந்து ஃப்ரீ பியர் டு பியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் விசா கார்டு கொடுக்குறங்கிறாரு, மெட்டல் கார்டு கொடுக்குறங்கிறாரு. அப்புறம் ஏஐ யூஸ் பண்ணி உங்கள் ஸ்பெண்டிங்கை ட்ராக் பண்ணலாம், பாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் அனாலிசிஸ் பண்ணலாம், ஸ்மார்ட் ஃபினான்ஸ் அட்வைஸ் வாங்கிக்கலாம்.
இதெல்லாம் கொடுத்து ஒரு ஆப்பில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஆல்ரெடி WeChatல இருக்குது. WeChatல பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இருக்கும், பேமெண்ட் இருக்கும், ஷாப்பிங் இருக்கும், புக் பண்ணிக்கலாம், கேப் புக் பண்ணிக்கலாம், ஃப்ளைட் புக் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டுலேருந்து எல்லாமே இருக்குது. ஆல் இன் ஒன் ஆப்பாக இருக்குது. அதே மாதிரி கொண்டு வரலாங்கிற, அதாவது அந்த எக்ஸ் இருக்குல்ல, ட்விட்டரை வந்து எக்ஸாம் இருக்கிற இதுலேயே இது எல்லாமே வரப்போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இதுதான் அவரோட எண்ணம். அவர் என்னைக்கு ட்விட்டரை வாங்கினாரோ அன்னைக்கு இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு பிளான்ல இருக்காரு. இந்தியாவில் அவருக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே இருக்குது. அவங்களும் கிட்டத்தட்ட சூப்பர் ஆப் மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பேடிஎம், ஆல்ரெடி பேடிஎம் முடிஞ்சிருச்சு கதை. ஜியோ ஃபினான்ஸ் புதுசாக வந்திருக்காங்க, அவங்களும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்காங்க. இன்கேஸ் எக்ஸ் ஆப் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த ஆப்புக்கெல்லாம் அடி வாங்கும், அப்படி இல்லைன்னா எக்ஸுக்கு அடி வாங்கும். இந்த ஆப்னால பார்க்கலாம் இவங்க எந்த மாதிரி இந்தியாவுக்குள்ள வராங்க அப்படின்ட்டு. அப்புறம் எஸ்ஐபி ரிட்டர்ன் வந்து ரொம்ப நெகட்டிவ்ல போயிட்டு இருக்குங்க. அதை பற்றி ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. அதாவது ஃப்ளெக்ஸி கேப் வந்து பார்த்தீங்கன்னா -70%, லார்ஜ் கேப் -17%, மிட் கேப் -14%, ஸ்மால் கேப் -17%, மல்டி கேப் -16%, லார்ஜ் கேப் -12%. இது 3 இயர்ஸ் ரிட்டர்னில் ஸ்லைட்லி பாசிட்டிவாக இருக்குது. 1 or 2 to 3% தான் இருக்குது. அண்ட் எஸ்ஐபி வந்து ஸ்டாப்பேஜ் டேட்டா வந்து 32,087 கோடி ஸ்டாப் ஆயிருக்கு. பட் அது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி பார்க்கக்கூடாது. நியூ எஸ்ஐபி வந்து 5.28 பில்லியன் இருக்குது, டிஸ்கன்யூ வந்து 5.34 பில்லியன் இருக்குது, மில்லியன் இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் இதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிஃப்டி வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்க தான் செய்யும். பட் நீங்கள் லாங் டேர்மாக பார்க்கணும். உங்களுடைய எஸ்ஐபி எந்த சமயம் தான் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், லாங் டேர்மாக யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. கரெக்ட், அப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணாமல் நிறைய இன்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு ஒரு மார்க்கெட் நல்ல பாசிட்டிவாக போகும்போது நிறைய ரிட்டர்ன் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியுங்க. அப்புறம் இந்தியா நியூசிலாந்து வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ரீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 20 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நிறைய நம்மளும் பண்ணியிருக்கோம், நியூசிலாந்தும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 118 செக்டாரில் இந்தியாவில் நியூசிலாந்து வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்தியா ஓப்பன் 106 செக்டர் நியூசிலாந்துக்கு வந்து ஓப்பன் பண்ணி விடுறாங்க. கிட்டத்தட்ட 700 மில்லியன் வந்து க்ரோத் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இதில் முக்கியமாக நான் பார்க்கறது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூமெரிக்கல் கேபிள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் நியூசிலாந்து போகலாங்கிறாங்க. போஸ்ட் ஸ்டடி ஒர்க் விசாக்கும் வந்து சயின்ஸ் அண்ட் டெக் மேக்ஸுக்கு வந்து நிறைய அலோவ் பண்ணுறாங்க. ஸ்கில்டு ஒர்க்கர் கோட்டா வந்து 5,000 விசா அட் எனி டைமில் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. ஐடி, இன்ஜினியரிங், ஹெல்த் கேர், எஜுகேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், யோகா இது எல்லாமே அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஸ்டடி பீரியட் அப் டு 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஸ்டே பீரியட் வந்து நீங்கள் அங்கே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் நான் முக்கியமாக பார்க்குறேன். அது தவிர மற்றதுலாம் இருக்குது. பட் இது வந்து அங்கே யாராவது வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணி போய்க்கலாங்க. அப்புறம் வந்து சின்ன நியூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து சைபர் ரிஸ்க் இருக்குது இந்தியாவில். ஸோ ஏஐனால வந்து சைபர் ரிஸ்க் இருக்குது. ஸோ எல்லா பேங்க்கும் அவங்களோட ஆர்கிடெக்சரை செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. இண்டிவிஜுவல் பேங்க் வந்து அவங்களோட வெப்சைட்டு எல்லாமே ப்ராப்பராக அட்டாக் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஆர்டிகல் வந்துன்னா, எஃபிஐ வந்து 44,000 கூட வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம மார்க்கெட் வந்து பாசிட்டிவில் தான் இருக்குது. அவங்க எடுத்துகிட்டு போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, எதனாலனா ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால. எவ்வளோ நாள் ரீட்டைல் இன்வெஸ்டர் இப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. பார்க்கலாம். அவங்க என்னைக்கு வெளியே ஸ்டாப் பண்ணுறாங்களோ அன்றைக்கி நம்ம மார்க்கெட் இன்னும் பயங்கரமாக கிராஷ் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, யூடியூப்பில் வந்து அட்டென்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜென்சிக்கு கிட்டத்தட்ட 8 செகண்ட் தான் பார்க்குறாங்களாம். அதனால இப்போ யூடியூப் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்க வந்து கேம் வீடியோ போட்டிருந்தாங்களா, இப்போ அவங்க வந்து யூடியூப்லேயே கேம் விளாட்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்களாம். ஸோ சைட்லேயே வீடியோ வரும், நீங்கள் கேம் விளாண்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஆப் வந்து ஸ்விட்ச் பண்ண வேண்டாம். ஸோ இதனால் யூடியூபுக்கு வந்து மேபி நிறைய அமௌண்ட் கிடைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ரியல் மணி வச்சு கேமுக்கு வந்து பேன் இந்தியாவில் இருக்குது. ஸோ அதை இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யூடியூப் ட்ரை பண்ணிருக்காங்க. வாங்கலாம் பாருங்க. ஒரு பக்கம் எக்ஸ் வந்து சூப்பர் ஆப் கொடுக்க போகிறாங்க, யூடியூப் வந்து இன்பில்டாகவே கேம் விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்டிபிசி வந்து ரெண்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுங்க பீகாரில் கொண்டு வர போகிறாங்க. 700 மில்லி வோல்ட் வர மாதிரி கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. 1000 ஏக்கர் லேண்டு வந்து தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் பண்ணி முடிச்சுடுவாங்க தான் தோணுது. இதனால என்டிபிசி வந்து ரெவன்யூ வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகலாம். அதே மாதிரி பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்குல்ல, பிஎஸ்எஸ், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பவர் டிரான்ஸ்மிஷனே அவங்க வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ சோலாரில் வர பவர்லாம் எங்களுக்கு வந்து டிரான்ஸ்மிட் தான் பண்ண முடியுதே தவிர சேவ் பண்ணி வைக்க முடியல. நாங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு தேவைப்படும் போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஹைப்ரிட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் கம்பெனியே பிஎஸ்எஸ் கொண்டு வரலாம், இல்லை பிஎஸ்எஸ் கம்பெனியும் டிரான்ஸ்மிஷனாக வரலாம். ஸோ அந்த மாதிரி கம்பெனிக்கு ஃபியூச்சரில் நிறைய க்ரோத் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ஏஐ வந்து உங்களோட சேலரி க்ரோத்தை வந்து 2 to 3 இயர்ஸை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் இருக்கிறவங்களை வந்து இப்போ நல்ல சேலரி வாங்கிட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 7 to 8% உங்களுக்கு சேலரி க்ரோத் இருக்குன்னா ஃபியூச்சரில் ஏஐனால அது குறையும் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் இருக்க 85% பீப்புள் வந்து, அதாவது ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க ஆல்ரெடி ஏஐல ட்ரெயின் ஆயிருக்காங்க. அண்ட் பெரிய லெவலில் இருக்க மேனேஜரில் என்ன நினைக்கிறாங்கன்னா,
அதாவது நியூ ஜேர்னி வந்து ஏஐ ட்ரெயின் இருந்தால் ரொம்ப நல்லதுங்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸை விட. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ரொம்ப ரிஸ்க் அதிகமாகிட்டே போட்டுருங்க இந்த ஏஐனால. ஸோ ஃபைனலாக ஒரு நியூஸ் என்னன்னா பான்ஸ் வந்து ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன் ஒரு கேம்பெயின் வந்து கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா ராஜஸ்தானில் ஒரு 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 பல்லோடின்னு ஒரு இடம் இருக்குங்க. ஸோ இந்தியாவில் மிக சூடான ஒரு பகுதி 50 டிகிரி செல்சியஸ் இருக்குமா. அங்கே என்ன பண்ணாங்கன்னா இந்த பெயிண்டிங் வரைங்களுக்கு கூட வந்து செவுத்துல வந்து நிறைய பெயிண்டிங் வரைஞ்சிட்டு அந்த உள்ளூர் பெண்கள் மாதிரி வரைய சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வெயில் படப்பட அது அந்த பெயிண்ட் வந்து அது குறையும் இல்லையா, அது ஒளி மங்கினதுக்கு அப்புறம் இதே மாதிரி தான் உங்களுக்கு தோல் மேல வந்து யூரே பட்டு பட்டு உங்களுக்கு மங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணாங்க. கேம்பெயின் பண்ணி என்ன நினைச்சுன்னா இது வந்து அங்க இருக்க மக்கள் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து இதை வந்து ட்ரை பண்ணாங்க. இது வந்து ஹெச்யூஎல் கம்பெனி தான் பான்ஸ் வச்சிருக்காங்க. இது சக்ஸஸ் ஆச்சு கிட்டத்தட்ட. பட் அதே மாதிரி ரொம்பவும் விமர்சனம் வந்துச்சு. என்னென்ன விமர்சனம் வந்துச்சுன்னா சயின்டிஃபிக் அக்யூரேசி இருக்கா இதுக்கு, சன்ஸ்கிரீன் போட்டால் நம்மளோட ஸ்கின்ல வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணுமா, சன்ஸ்கிரீன் போடுறதுனால நம்ம ஸ்க்ரீன் வந்து சேஃபாக இருக்குமா அப்படின்னு தெரியல. அது இல்லாமல் அவங்க இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் சன் ப்ரொடெக்டர் சிட்டி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணாங்க. அதுவும் கரெக்டாக அது தப்பாக இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஏன் ஒன்லி பெண்களுக்கு மட்டும் வைக்கிறீங்க, சன்ஸ்கிரீன் வச்சுருக்கீங்க, இது ஆண்களுக்கும் தேவை தானே, ஏன் ஒன்லி பெண்களுக்கு மட்டும் வச்சு பண்ணுறீங்கன்னு இன்னொரு கன்சர்ன் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் அட்வொகேட் வந்து ப்ரொடக்ஷன் இருக்குது பட் அந்த ப்ரொடக்ஷன் வந்து இன்சஃபிஷியண்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா 50+ டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுமா, அதுக்கான எந்த ப்ரூஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி கன்சர்ன் நிறைய ரேஸ் ஆகுது. பட் இந்த சன்ஸ்கிரீன் மார்க்கெட்டோட ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2025 2500 கோடி, 2028 5000 கோடி ஆகணும் அப்படின்னு டார்கெட் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. growth rate 25 to 30% ஆனுவலி. ஸோ ஹெச்யூஎல் தான் இதில் வந்து மார்க்கெட் லாக்மே அண்ட் பான்ஸ் இந்த ரெண்டு வச்சு 30% ஷேர் மார்க்கெட்டில் அவங்க தான் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க அதுக்காக தான் இதை பண்ணது. ஒரு நல்ல பர்பஸ்க்காக பண்ணாங்க. பிராண்டோட கேம்பெயின் வெற்றி அடைஞ்சிச்சு. பட் நிறைய கன்சர்னும் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ பாசிட்டிவ் வந்து கேம்பெயின் நல்லா இருந்துச்சு, நெகட்டிவ் வந்து இதனால என்ன வரும் அப்படின்னு யாருக்குமே எதுவும் தெரியல. ஸோ குட் இன்டென்ஷன் இருந்துச்சு, கிரியேட்டிவிட்டி இருந்துச்சு, பட் வீக் எக்ஸிக்யூஷனால கான்ட்ரவர்ஷியல் போய் முடிஞ்சிருக்கு. பட் இதனால ஹெச்யூலுக்கு தான் பெரிய வருமானங்க. அவங்க இந்த மாதிரி பண்ணி தான் நிறைய ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க இல்லையா, இதனால அவங்களுக்கு நிறைய வருமானம் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.